நம்ம இதை தட்டி கேட்கணும். கேட்டா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் வேலை கொடுக்க மாட்டாரு. இருக்கிற பொழப்பையும் கெடுத்துக்க சொல்றியா? சரி, நம்ம 2 பேரையும் விடு. உன் கீழே 10 பேர் வேலை பார்க்குறாங்க. மொத்த பேரோட பொழப்பும் கெட்டு போயிடும். பரவாயில்லையா? என்ன பண்றது? அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். வேற வழி இல்லையே. இது எவ்வளவு நாளா நடக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். நாங்கள் வேலைக்கு சேர்ந்த காலத்துலேருந்து இப்படி தான் மேடம். உங்களுக்கு முழு சம்பளம் வேணும்னா நான் சொல்றபடி நீங்க பண்ணுவீங்களா? செய்கிறேன் மேடம். சரிங்க மேடம். இதே மாதிரி நீங்க சொல்லணும். ஓகே மேடம். மேடம், அப்புறம் அவரு வேலை தர மாட்டேன்னு சொல்லிட்டா? உங்க வேலைக்கெல்லாம் நான் கேரண்டி. ஆனா நான் சொன்ன மாதிரி தான் நீங்க பண்ணணும். அப்பதான் உங்க எல்லாருக்குமே முழு சம்பளம் கிடைக்கும். செஞ்சிருவோம். சரிங்க மேடம். சரிங்க மேடம். இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஓகே. மகா மேடம், லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது உங்ககிட்டயே இருக்கட்டும். நான் இன்னொரு லிஸ்ட் அனுப்புறேன். அதை பிரிண்ட் அவுட் எடுங்க. நானே ஓகே வாங்கிக்கிறேன். மேடம். டியூ டேட்டே வரல, அதுக்குள்ள வட்டி பணத்தை கொடுத்துட்டீங்க. டியூ டேட்க்கு இன்னும் 2 நாள் தான் சார் இருக்கு. அதனால தான் முன்கூட்டியே கொடுத்துட்டேன். அப்புறம் ஏதோ சொல்ல வரீங்க, விஷயம் என்னன்னு பளிச்சுன்னு சொல்லுங்க. கடனா இன்னொரு 20,000 பணம் வேணும். அதானே பார்த்தேன். தம்பி, பாபு சொன்னாருன்னு தான் எந்த பிடிமானமும் இல்லாம பணம் கொடுத்தேன். ஆனா பழைய கடனுக்கான அசலை கொடுக்காம அடுத்த கடனை கொடுத்து பழக்கம் இல்லை. இனிமே பாபுவே சொன்னாலும் பணம் தர்றது கஷ்டம் தம்பி. சார், நான் எப்படி வட்டி கொடுக்குறேனோ அதே மாதிரி அசலையும் திருப்பி கொடுத்துருவேன் சார். ஒரு அவசர தேவை, அதனால தான் சார் கேட்குறேன். ஆனா எனக்கு ஒரு அவசரமும் இல்லையே தம்பி. தொழில எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. அதை யாருக்காகவும் மாத்திக்கிறதா இல்ல. கடன் வாங்க ஒரு பய வரலன்னு வச்சுக்கங்க, வீட்டு கதவை சாத்திட்டு கோயில் குளம்னு போயிடுவேன். ஏன்னு சொல்லுங்க? வட்டி பணம் வந்துதான் சாப்பிடணுங்கிற நிலைமை எனக்கு இல்ல. 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். அதனால நான் சொன்னதான் தம்பி ஒரே முடிவு. சார், இது என் பைக்கோட ஆர்சி புக்கு. இதை வச்சுட்டு பணம் கொடுங்களேன். இது முறை. டேய், இதை செக் பண்ணு. அண்ணே, ஆர்சி புக்லாம் கரெக்டா இருக்குண்ணே. இந்தாங்க, நீங்க கேட்ட 20,000 ரூபாய் வட்டி எடுத்துட்டு கொடுத்துருக்கேன். வட்டி பணத்தை கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருங்க. கொடுக்கலனா அப்புறம் நீங்க நடந்துதான் போகணும். ஏன்னா நான் தான் உங்க வண்டியை தூக்கிட்டு வந்துருவல்ல. சரி சார், கரெக்டா கொடுத்துறேன் சார். நன்றி சார். சந்தோஷம். நான் வரேன். என்னம்மா, டெய்லி ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளம் போட லிஸ்ட் ரெடி பண்ண சொன்னேனே. இது ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். காலையில வந்ததுமே சொன்னேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? கோச்சுக்காதீங்க சார். ஃபேக்டரியில இருந்து சின்ன சின்ன வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரெடி ஆயிடுச்சு சார். அவங்க என்ன உங்களை மாதிரி ஏசில வேலை பார்க்கறாங்கன்னு நினைச்சீங்களா? வெயில்ல உடம்ப வருத்தி வேலை பார்க்கறவங்க வேர்வை நிலத்துல விழுகிறதுக்குள்ள அவங்களுக்கான கூலியை கொடுத்தே ஆகணும். லேட் பண்ணாம சீக்கிரம் வேலையை முடிங்க. ஆமா சார், உழைச்சவங்களுக்கு அவங்களுக்கான கூலியை கொடுத்து தானே சார் ஆகணும். என்ன நக்கலா? என்ன ராம்குமார், இப்ப என்ன பிரச்சனை? டெய்லி வேஜஸ்க்கு காலையிலே வவுச்சர் போட சொன்னேன் சார். இப்ப வரைக்கும் ரெடி பண்ணாம இருக்காங்க சார். அதைத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல சார், நான் ரெடி பண்ணிட்டேன். அந்த லிஸ்ட் கொடுங்க. இந்தாங்க சார். என்ன மகா, டெய்லி வேஜஸ் 1500 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்ப 1200 போட்டிருக்கு. இந்த பொண்ணோட போராட முடியல சார். எந்த ஒரு வேலையும் கவனமா செய்யறதே இல்ல. நீங்க பேசாம இருங்க ராம்குமார், நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. சரி சார், நீங்க சொல்லுங்க மகா. இல்ல சார், ஒரு நாளைக்கு 1200 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறோம்னு அவங்க பேசிட்டு இருந்தாங்க.
அப்புறம் அதுதான் அவங்க சம்பளம்னு நினைச்சு அந்த அமௌண்ட்டை நான் போட்டுட்டேன் சார். அவங்க பேசுனதை வச்சு வவுச்சர் போட்டுருவீங்களா? இதுக்கு முன்னாடி என்ன சம்பளம் கொடுத்துருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது? இல்ல சார், நான் அவங்கள கூப்பிட்டு கேட்டேன். அவங்களும் அந்த அமௌண்ட் தான் வாங்குறோம்னு சொன்னாங்க சார். அவங்கள வர சொல்லுங்க. ஓகே சார். சார் ஓனர் கூப்பிட்றாங்க, வாங்க என்னப்பா? வாங்க சரி வா போய் வாங்க. பார்க்கலாம். சார் வந்துட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க சார் 1200 சார். $1500 வவுச்சர்ல கையெழுத்து போட்டு இது வரைக்கும் பணம் வாங்கிட்டு இருந்திருக்கீங்க. வவுச்சரில் அவ்வளோதான் சார் போட்டிருக்கோம். ஆனால் கையில் 1200 தான் சார் கொடுப்பாங்க. வாட்? யாரு? ராம்குமார் சார் தான் சார். அவர் ஏன் சம்பளத்தை குறைச்சு கொடுக்கணும்? எங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு கமிஷன் சார். கமிஷனா? இது எவ்வளவு நாள் நடக்குது? நாங்க இங்க வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து சார். என்ன ராம்குமார் இதெல்லாம்? சார் ஏன் இவ்வளவு சீப்பா நடந்துகிட்டு இருக்கீங்க? இந்த கம்பெனியோட சீனியர்னு உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் உங்களை நம்பி நான் ஒப்படைச்சேன். நீங்க என்னன்னா டெய்லி வேஜஸ் சம்பளத்துல போய் கமிஷன் அடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. உங்களை நம்பினதுக்கு நீங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் எப்படி உங்களை வேலைக்கு வச்சுக்க முடியும்? சார். ரம்யா சார், இவர்கிட்ட இமீடியட்டா ரிசைன் லெட்டர் எழுதி வாங்கிட்டு இவரோட செட்டில்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டு உடனே எனக்கு சொல்லுங்க. ஓகே சார். சார் இது வரைக்கும் இவங்க கிட்ட கமிஷனா வாங்கின பணத்தை கணக்கு பண்ணி இவரோட செட்டில்மெண்ட் பணத்துல கழிச்சு அந்த பணத்தை இவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க. ஓகே சார். அண்ட் வவுச்சர் போட்டு அதையும் ரெடி பண்ணுங்க. இங்க பாருங்க, ரம்யா கிட்ட உங்க பணத்தை வாங்கிக்கோங்க. ஓகே சார். ஏற்கனவே உங்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் செட்டில் பண்ணிடுவாங்க. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். இதுக்கப்புறம் யாராவது இந்த மாதிரி கமிஷன் கேட்டா நீங்க தாராளமா என்கிட்ட சொல்லலாம். ஓகே சார். ரொம்ப நன்றி ரொம்ப சார். நன்றி சார். உங்கள மாதிரி ஆளுகளுக்கு என் கம்பெனில இடம் கிடையாது. சார் கமிஷன் பணத்தை கழிச்சிட்டு செட்டில்மெண்ட் பணத்தை கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு கிளம்புங்க. தப்பு பண்ணிட்டேன் சார். பெரிய குடும்பம், புள்ள குட்டிங்க எல்லாம் படிக்கிறாங்க சார். திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார். சார் இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன் சார். பெரிய மனசு பண்ணி என்ன வேலையில வச்சு